இந்த நல்லவருங்கிறது யாரை நல்லவர்னு சொல்கிறாங்கன்னா, இந்த உடம்ப அக்கறையாக பார்த்துக்கிறாங்க பாருங்கள், அவங்கள தான் நல்லவர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் நல்லா மதுபானம் அருந்துகிறாரு, நல்லா சரக்கு அடிக்கிறாரு, நல்லா சிகரெட் பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவரை யாரும் மதுபானம் நல்லவர்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா டெய்லி பரோட்டா திங்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. டெய்லி பரோட்டா திங்கிறாரு, சிகரெட் பிடிக்கிறாரு, மது அருந்துறாரு, கஞ்சா குடிக்கிறாரு, நல்லா ஸ்வீட்டு சாப்பிட்றாரு, அப்போ உடம்புல நோயோடு இருக்கார் அப்படின்னா அவரை நல்லவர்னுலாம் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார், டீ டோட்டலர், டீ கூட குடிக்க மாட்டார், உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பார், மது அருந்த மாட்டார், சிகரெட் பிடிக்க மாட்டார், போதை பழக்கமாக நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர், இப்படி நல்ல பழக்கம் உள்ளவங்கள தான் நல்லவர்னு சொல்லுவாங்க. உங்கள் உடம்பை நேசிக்கிறவங்கள தான் நல்லவர்னு சொல்லுவாங்க. யார் நல்லவர் தெரியுமா? உடம்பை யார் ஆரோக்கியமாக வச்சுக்கிறாங்களோ அவங்கள தான் இந்த உலகம் நல்லவர்னு சொல்லும். அப்போ அந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் நல்ல உணவு பழக்கம், நல்ல உடற்பயிற்சி பண்ணுறது, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறவங்க அவங்கள தான் இந்த உலகம் நல்லவன்னு சொல்லும். இப்போ ஒருத்தர் நல்ல தண்ணி அடிக்கிறார், கடைசியில் கல்லீரெல்லாம் கெட்டு போய் நோய் வந்துடுது. தண்ணி அடிக்கிறவரை யாராவது நல்லவர்னு சொல்லுவாங்களா? நல்லா சரக்கு அடிப்பாருங்க, எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு மட்டையாயிடுவார், நல்லா சிகரெட்டு பிடிப்பார், செயின் ஸ்மோக்கர் அப்படின்னா அவர் நல்லவர்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் நல்லவர்னு இந்த உலகம் யாரை சொல்லும் அப்படின்னா, இந்த உடம்பை யார் நேசிக்கிறாங்களோ அவங்க தான் நல்லவர், அவங்க தான் மற்றவங்களையும் நேசிப்பாங்க. மற்றவங்க அதுவும் ஒரு உடம்பு தான். அதனால் உங்கள் உடம்பை நீ நல்லா தண்ணி அடிக்கிற, ஆனால் என் பிள்ளைகள்கிட்ட நான் ரொம்ப அக்கறையாக இருப்பேன் அப்படின்னா அதை நான் நம்புகிற மாதிரி இல்லை. அப்படி தானே? நான் நல்லா சிகரெட் அடிப்பேங்க, என் பிள்ளைகள் மேலே எனக்கு ரொம்ப பாசமாக இருப்பேன், அவங்க உடல் நலனில் ரொம்ப அக்கறையாக இருப்பேன் அப்படின்னா அது நம்புகிற மாதிரியே இருக்காது. ஏன்னா அவங்களால மற்றவங்களையும் நேசிக்க முடியாது. அதனால் யாரை நல்லவர்னு இந்த உலகம் சொல்லும் அப்படின்னா, அவங்க உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்களா, நல்ல பழக்கங்கள், நல்ல உணவு பழக்கம், அவங்கள தான் இந்த உலகம் நல்லவர்னு சொல்லுது. தனது உடலை அழிப்பவர்கள் பிறரையும் அழிப்பார்கள், தனது உடலை இடையூறு செய்கிறவர்கள் பிறரையும் இடையூறு செய்வார்கள். இப்போ மது பழக்கம், சிகரெட் பிடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவரோட உடம்பை அவரே டிஸ்டர்ப் பண்ணுறாரு. சிகரெட் பிடிச்சி தன்னுடைய உடம்பை டிஸ்டர்ப் பண்ணுறாரு. சரக்கு அடித்து என்ன பண்ணுறாரு? தனது கல்லீரலை தொந்தரவு செய்கிறார், அதன் ஆரோக்கியத்தை கெடுக்கிறார். அப்போ உன் உடம்பே நீ கெடுக்கும்போது நீ மற்றவங்கள மட்டும் விட்டு வைக்க மாட்ட. அதை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க. தண்ணி அடிக்கிறான்னா அவன் கெட்டவனாக தான் இருப்பான், ஏன்னா அவர் உடம்புக்கே அவர் கெடுதல் பண்ணுறாரு. சிகரெட் பிடிக்கிறாரா, கண்டிப்பாக கெட்டவராக தான் இருப்பார். ஏன்னா அவர் உடம்புக்கே அவர் அவருடைய நுரையீரலுக்கே நன்மை செய்யாதவர், மற்றவங்களுக்கு மட்டும் எப்படி நன்மை செய்வார்? மற்றவங்கிறது யார்? மற்றவங்க அதுவும் ஒரு உடம்பு தான், அதுக்குள்ளே ஒரு நுரையீரல் தான் இருக்குது. உன்னுடைய நுரையீரலே நீ நேசிக்காத ஒரு ஆள் சிகரெட் பிடிக்கிற, அப்போ மற்றவங்களுடைய நுரையீரல் மட்டும் எப்படி நேசிப்ப? உன்னுடைய இதயத்தை முதல்ல நேசி. உன்னுடைய கிட்னி, கல்லீரல், நுரையீரல் எல்லாத்தையும் நீ நேசிக்கணும். அவங்க தான் அதோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு நினைக்கணும். அப்போ தான் அவங்க தான் மற்றவங்களையும் நேசிப்பாங்க. அதனால் யார் நல்லவர்னா அவங்கவுங்க உடம்பை நல்லா பார்த்துக்கிறவங்க, ஆரோக்கியமாக அவங்க தான் நல்லவங்க அப்படிங்கிறது இந்த உலகம் சொல்லாமல் சொல்லுகிற ஒரு விஷயம்.